Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் அருகே பள்ளியை மூடப்போவதாக வெளியான தகவலை அடுத்து மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய சூரமங்கலம் பகுதியில் 65 ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்கா வள்ளலார் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியின் உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானம் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பள்ளி கட்டிடத்தையும் விற்பனை செய்து பங்கு தொகையை பிரித்து கொள்ள உரிமையாளர்கள் முடிவு செய்தனர். இந்த தகவல் வெளியானதை அறிந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதி எம்எல்ஏ பள்ளிக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது பள்ளியின் உரிமையாளர்கள் எம்எல்ஏவிடம் விவரத்தை எடுத்து கூறினர். பின்னர் பள்ளியை விற்பது பாவச்செயல் என்றும் சுற்று வட்டார பகுதியில் வேறு எந்த பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் பள்ளி உரிமையாளர்களிடம் எம்எல்ஏ அருள் வேண்டி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பள்ளியை விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய எம்எல்ஏ பள்ளி தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனால் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.